நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரசூல் ஒரு மையவாடியை கடந்து போகிறாங்க. ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி மையத்தை வச்சு கொண்டு கபருக்கிட்ட ரொம்ப அழுது கொண்டு இருக்கிறாங்க. தெரிஞ்ச செய்தி தான் உங்களுக்கு. ரசூலா சொல்கிறாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாவை அஞ்சிக்கொள், பொறுமையா இரு அப்படி என்றாங்க. அந்த பொம்பளை சொல்லுது, இலைக்க அண்ணி, ஓ வேலையை பார்த்துக்கொண்டு நீ போ. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன்னக லன் துஸப் பி முஸீபத்தி, எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கலையே, நீங்க வந்து வாய் போடுறதுக்கு உங்க வேலையை பார்த்து கொண்டு போங்க. யாருக்கு? இதே நம்ம ஹஸ்ரத் பள்ளியில் ஹஸ்ரத்துக்கு சொன்னா, ஏய் ஜுப்பாவை இப்படி தூக்குவார். யாருக்குடா சொன்ன தலப்பாவை கட்டுவார். என்ன பார்த்து உலமாக்கள் உலமாஹு வரசத்துல் அன்பியா, ஹதீஸே இல்லாது. உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் இப்படியா அவமதிப்பாக பேசுவது, நான் சாபமிடுவேன். அந்த காலத்தில் விட்டாங்க, நமக்கு சாபம் சொல்லி எல்லாம் மிரட்டினாங்க. நாங்கள் தௌஹீதை சொல்லும் போது ஆதாரத்தை வச்சோம், அடங்கிட்டாங்க. இப்போ இருக்கிற உலமாக்கள் கொஞ்சம் படிச்சு தான் வராங்க, கொஞ்சம் அவங்களோட உள்ளம் விரிவடைஞ்சிச்சுன்னா நேர்வழியை பிரச்சாரம் பண்ணுவாங்க நமக்கு பதிலாக, இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒரு காலத்தில் எப்படி கெத்து காட்டினாங்க, அந்த மாதிரி வீண் கெத்து, வீணா போன கெத்து எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டவில்லை. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னா, டேய் நான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு அட்வைஸ் பண்றேன், எனக்கு இப்படியா பேசுறா என்று கூட கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போனாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பெண்மணிக்கு இது அல்லாஹ்வின் தூதர் என்று தெரியல. பின்னாடி வந்த ஒரு சஹாபி சொல்றாங்க, யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேச, அல்லாஹ்வின் தூதர் கிட்ட தான் சொன்னோம். அந்த மனுஷி அந்த மையத்தில் கபரில் வைக்கிற அழுதை விட்டு ரசூலாவை தேடி ஓடி வராங்க. வந்தா மெய் பாதுகாவலர்கள் யாரும் இல்லை, வெறுமனே ரசூலாவுடைய வீடு வெறுமையாக தான் இருக்குது. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க யாருன்னு தெரியா, லம் ஆரிஃபுக்க, நீங்க யாருன்னு நான் அறியாத நிலையில் சொல்லிவிட்டேன் அப்படின்றாங்க. ரசூலா சொல்றாங்க, அந்த நேரத்தில் அழகான ஒரு அறிவுரை, அப்படியா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு 4 பேர் முன்னுக்கே இழிவுபடுத்திட்டு இப்போ வீட்டுக்குள்ள வந்து தனியாக மன்னிப்பு கேளு, இப்படி சொன்னாங்களா? அப்படிதான் நாம சொல்லுவோம். ரசூலா சொன்னாங்க, இன்னம ஸப்ரு இந்த ஸிமத்தில் ஊலா, இந்த சபர் என்பது ஆரம்ப நிலையில் வரக்கூடிய ஒன்று, பொறுமை. ஞானம் பிறந்த பிறகு பொறுமை சரி வராது. ஞானம் பிறப்பதற்கு முன்பதாகவே பொறுமை இருக்க வேண்டும், ஆரம்ப நிகழ்வில் இருக்க வேண்டும் என்று அழகான ஒரு அட்வைஸ் பண்ணி மேட்டரை ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த நிலையை பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு கிராமவாசி வராரு. வந்து ரசூல் அவர் ஒட்டகத்தை அவர் பள்ளி வாசலில் ஒரு தூணில் சாய்ச்சிட்டு ரசூலை கிட்ட வந்து சாபாக்கள் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயுக்கும் முஹம்மது, உங்களில் முஹம்மத் யார்? எப்படி வார்த்தை, உங்களில் முஹம்மத் யார்? நாங்கள் போயிட்டு ஜம்மியத்துல் உலமால அந்த ரிஸ்வி யார் அங்கே இருக்கிற ரிஸ்வி என்று கேட்டால் அப்படி முஃப்தி சொல்லாமல் ரிஸ்வி என்றாலே விளங்காது யாருண்டுக்கு இல்லையா? ரிஸ்வி முஃப்தி என்று சொல்லி பழவி சும்மா ரிஸ்வி யார் விளங்குமா? விளங்காது. முஃப்தி என்றது பேராகவே ஆக்கி விட்டாங்க. கடைசியில் அவட வாப்பட பேர் முஃப்தி என்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. பார்த்தீங்களா? அப்படிடா அந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அங்கே போய்ட்டு ரிஸ்வி யாருன்னு கேட்டால் அவனே கேட்பான், ஜமத்தில் யார் அது எங்களுக்கு தெரியாது, அப்படி யாராவது இருக்கிறான்னு கேட்பாங்க. ஏண்டா அந்த பட்டம் பதவியை சொல்லணுமா? இப்படி நிலைமை. இப்போ ஐயுக்கும் முஹம்மது, உங்களில் முஹம்மது யாரு? ரசூல் என்ன செஞ்சு கொடுக்குறாங்க பள்ளிவாசல்ல, வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகியுன் பைன லஹ்ரானைஹிம், மக்களிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு இருந்தார்கள். சாஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்க சாஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபகுல்னா ஹாதர் ரஜுலுல் அபியலுல் முத்தகியு, அந்த வெள்ளை மனுஷன் இருக்கிறாரு, வெள்ளை மனுஷன். சஹாபாக்கள் மத்தியில வெள்ளைன்னு சொல்றாண்டா எப்படி வெள்ளையா இருந்திருப்பாங்க ரசூலுல்லாஹ். அந்த வெள்ளை மனுஷன் இருக்கிறாரு சாஞ்சு கொண்டு, அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பணிவை பாருங்களே, 4 பேர் முன்னாடி யார் அல்லாஹ்வின் தூதர் என்று தெரியாத அளவுக்கு ஒரு நிலை அடையாளப்படுத்துறதுக்கு கலரை தான் சொல்றாங்க, உடம்பு கலரை, ட்ரெஸ்ஸை சொல்லலை, உடம்பு கலரை தான் சொன்னாங்க. அரபிகள் வெள்ளை நிறம் தான், இவர் ரொம்ப ஓவரா நிலமன்றதுனால அங்கே இருக்கிறவர்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கிறாரு அவர் தான் என்றாங்க. வித்தியாசம் தெரியல. இப்படி வாழ்ந்து பழகுங்க, இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில். இதுதான் பணிவு. ரசூலாக்கு ஒரு ட்ரெஸ் ஏற்பாடு செஞ்சு விடுற பெரிய மேட்டரா? ட்ரெஸ் உடுக்காத ஆளா? வசதியாக வாழ்ந்தவரா இல்லையா? பிறகு அவர் வந்து சொல்றாரு, அவரோட வார்த்தையை பாருங்க, ஃபகால லஹு ரஜுலு இப்னு அப்துல் முத்தலிப், அந்த மனிதர் சொல்கிறார், அப்துல் முத்தலிபின் மகனே, இவர் அப்துல் முத்தலிப்ட மகன் இல்லை, ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹுடைய மகன் தான். அந்த பரம்பரையை சொல்றாங்க, அப்துல் முத்தலிபின் மகனே, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது அஜப்துக, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன், என்ன விஷயம்?
ரொம்ப ஒரு தாறுமாறாக தான் வருது. ஃபகால ரஜு இன்னி சாயிலுக்க ஃபமுஸத்திதுன் அலைக ஃபில் மஸ்அலதி ஃபலா தஜித் அலைய ஃபி நஃப்ஸிக. நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன், கொஞ்சம் கடுமையாக தான் கேட்பேன், ஆனால் கோபடையலா. ரசூலா வந்து இப்படி உருக்கி இருந்தாங்கன்னு வைங்க, அந்த ஆள்கிட்ட களத்து சிவப்பட்டிருக்கு. இவ்வளோ கவனமாக ரசூலை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. மனுஷன் என்ற வகையில் கோபம் வரும் தானே, சைலண்டாக இருக்கிறாங்க. ரசூலா சொன்னா சல் அம்மா பதாலக்க, உங்களோட உள்ளத்தில் என்ன ஒதுக்கிதோ அதை தாராளமாக கேளுங்க. அதுபோல் அவர் சில கேள்விகளை கேட்கிறாரு. எப்படி அந்த கேள்வி ஒன்றை சொல்கிறேன், டைம் போகுது. ஃபக்கால அஸ்அலுக பி ரப்பிக வ ரப்பி மின் கபலிக அல்லாஹு அர்ஸலக இலன்னாசி குல்லிஹிம். உங்கள் இறைவன் பொருட்டால், எனது இறைவன் பொருட்டால், அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வை சாட்சியம் வைத்து சொல்லுங்கள், மொத்த மனித குலத்துக்கும் அல்லாஹ் தான் உங்களை அனுப்பினானா? டவுட் பண்ணி கேட்கிறாரு. ரசூலா சொல்லுங்க அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வை சாட்சியா வைத்து சொல்கிறேன், ஆம். அனஸ்அதுக பில்லாஹி அல்லாஹு அமரக அன் நுஸல்லி ஸலவாத்தில் ஹம்ஸி ஃபில் யௌமில் வல் லைலதி. அல்லாஹ் மீது, அல்லாஹ்வை சாட்சியம் வைத்து சொல்லுங்கள், அல்லாஹ் தான் இரவுகளிலும் பகல்களிலும் ஐவேளை தொழுகை தொழ வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா? அல்லாஹும்ம நஅம், ஆம். அல்லாஹ் தான் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்லுங்கள், அல்லாஹ் தான் நோம்பு ரமலான் மாசத்துல ஒவ்வொரு வருஷமும் பிடிக்க சொல்லி உங்களை அல்லாஹ் சொல்லி அனுப்பினானா? ரசூல் அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்றேன், ஆமா. எங்கள்கிட்ட தெரிஞ்ச விஷயத்தை கேட்டா உனக்கு இது கூட தெரியா மடப்பெயர், போயிட்டு படிச்சுட்டு வா சொல்லுவோமா இல்லையா? தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டா எத்தனை வாட்டி சொல்றது, இங்க வா இங்க வா, இதுக்காக ஸ்பெஷல் கூட்டம் உனக்கு சொல்லுவோமா இல்லையா? நம்ம குழந்தை கூட தெரியாதது திருப்பி திருப்பி கேட்டா, டேய் மடப்பயலே எரும மாடு, உனக்கு விளங்காது, உனக்கு ஏறாது, நீ தேறவே மாட்டாய். இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு மிகவும் பணிவானவர்களாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும்.